இல்லை அப்போ திமுக கூட்டணி இப்படியே தான் தொடருங்கிறீங்களா 26 வரைக்கும்? இதுலேருந்து எந்த ஒரு மாற்றங்களும் வரும்? ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒரு 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 அரசியல் இருக்குது. திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள்லாம் வரும் தானே. இப்போ அதையெல்லாம் வந்து அதிமுக கேப்சர் பண்ணுற இடத்துல நிற்காதா? இதெல்லாம் உங்கள் கிளைமு. 24 இதே கிளைமை தான் பண்ணினீங்க. சே நோட்டு ட்ரக்கன் டிஎம்கே. நீங்கள் ஆன்டி இன்கம்பன்சி சீமான்ல 4.5% எடுத்திருக்கிறாரு. மனச்சாட்சியோடு அத்தனை ஊடகங்களும் திராவிட இயக்கம் பேசக்கூடியவங்களும் சகோதரர்கள் அனைவரும் ஒத்துக்கிடணும். குறிப்பாக என் அன்பிற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அந்த மனுஷ புத்திரன் சகோதரர் இதை ஒத்துக்கிடணும். 2024 நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு. அது சீமானுக்கும் அதிமுகவுக்கும் அது என்ன வித்தியாசம் இருக்கு? அதுல சீமான் என்ன நேஷனல் பார்ட்டியா நடத்துறாரு? இப்போ 21 அரசியலேருந்து மூன்றாவது அணியை நோக்கி போகுதுன்னு சொல்றீங்களா? அப்போ ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் 4 லீடர். ஸ்டாலின், எடப்பாடி, அண்ணாமலை, சீமான். இதில் எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தியே கிடையாது. அண்ணாமலை சீமானுக்குள்ள ஈர்ப்பு சக்தி எடப்பாடிக்கு கிடையாது. ரெட்டையிலையும் அதிமுக பிடிச்சி வச்சுட்டு 10.5 கொடுத்ததுனால 20% வாக்கு எடுத்திருக்கிறாரு. இப்போ இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுடைய அரசியலும் வருது தானே. இப்போ அப்படி இருக்கும்போது புதிய ஓட்டர்ஸ்கள் சீமானுக்கு மாற்றத்தை விரும்பி போடக்கூடியவங்க அந்த ஓட்டுகள் அங்கேயும் போகும் தானே. விஜய்க்கும் போகலாம், அஜித் வந்தால் அஜித்துக்கும் போகலாம், சிவகார்த்தியன் வந்தால் சிவகார்த்தியனுக்கும் போகலாம். விஜயோ அஜித்தோ சிவகார்த்தியனோ பலம் நிரூபிக்காதவங்க. அவங்க பலம் 2026 தெரியும். என் இந்த நாடார் சமூகத்தை சேர்ந்த தமிழிசை விட 3 மடங்கு பாஜக வளர்த்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். இதுதானே உண்மை. மோடியை அதை ஒத்துக்கிறார, எம்பிக்கள் கூட்டத்தில் மோடியை ஒத்துக்கிறார. நீங்க அண்ணாமலை இதை பெருசா கொண்டு வந்துடுறாருன்னு வைத்தறிச்சலும் பொறாமையிலும் அண்ணாமலையை திட்டுறீங்க. இல்லை அதை மாற்றப்படுறார் அப்படிங்கிற செய்திகள் தொடர்ந்து வருதுங்களா? அண்ணாமலையை வச்சுதான் தமிழ்நாடு பாஜக. அது மோடிக்கு நல்லாவே தெரியும். பாஜக ஹரியானாவில் கான்சென்ட்ரேட் பண்ண நினைக்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு மகாராஷ்டிராவுக்கு வரலான்னு நினைக்கலாம். எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் இருக்கு. பட் பாஜக என்னப்படி நடக்கிறாங்கன்னா அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். தேர்தல் ஆணையத்தை வந்து பாஜக தான் கட்டுப்படுத்துதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா? அப்போ பாஜக சொல்ல வரல. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் திருமாவளவன் பிறந்த நாளுக்கு போய் திருமாவளவனுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காருன்னா திருமாவளவன் முக்கியமானவர்னு அவங்க நினைக்கிறாங்க. தலித் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லிட்டாருனால திராவிட இயக்கத்தில் நாங்க தலித்துக்கு நாங்க ஒன்றும் செய்யலையான்னு கலைஞர் மாதிரி பொங்கி எழல மு.க. ஸ்டாலின். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம் தம்பி. சார், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு வேலைகளை தமிழ்நாடு இப்போவே தயாராகிற மாதிரி தான் செய்திகள் வரதா பார்க்க முடியுது. திமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம், அதிமுகவுடைய செயற்குழு கூட்டம், ரெண்டுத்துலேயுமே பொதுவான ஒன்று பாஜக, அதாவது மத்திய அரசுக்கு எதிரான தீர்மானங்கள் இருக்கிறதா பார்க்க முடியுது. 2026 தேர்தல் போக்கை இது தீர்மானிக்கிற மாதிரி இருக்கிறதா பார்க்கலாமா? கண்டிப்பாக. 2001ஆம் ஆண்டு கலைஞர் கருணாநிதி தோல்வியடையது காரணம் 18% கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் ஒரு நல்ல கவர்மெண்ட் கொடுத்தும் பாஜக கூட்டணியால் எதிராக போயிட்டுங்கிறது தான் கான்செப்ட். அதனாலே அவர் அடுத்தால சோனியா காந்தி அம்மையாருக்கு ஆதரவாக அவர் பிரதமராக இருக்கலான்னு சொல்லி 2006 அவர் கூட்டணி ஆட்சியை பிடிச்சிடுச்சு. அவர் தனி மெஜாரிட்டி வரல, பட் சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட் நடத்தினார். அதே மாதிரி 2006ஆம் ஆண்டு 2004 பாஜகவோட கூட்டணி போனனால தான் 40% வாக்குகள் எடுத்த ஜெயலலிதா அம்மையார் இந்துக்கள் வாக்கில் மெஜாரிட்டி கிடச்சும் 18% கிறிஸ்தவ முஸ்லீம் திமுக பக்கம் போனதில் தான் ஆட்சிக்கு வர முடியலன்னு அவங்க 2009 ஷோ போன்றவர்கள் சொல்லியும் பாஜக கூட்டணியை உதறிட்டாங்க. அவங்க நம்பிக்கை வந்தது. 2011 அவங்க மீண்டும் ஓரளவு ஒரு 30% கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்கை பெற்று ஆட்சியை கைப்பற்றினாங்க. இதே ஒரு சூழல் தான் 2021 எடப்பாடி பழனிசாமி 5% வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக அணி திமுக அணிகிட்ட தோல்வியடைஞ்சது. 45-40. அப்போ அவங்க என்ன கணக்கு போடுறாங்கன்னா, இந்த தோல்விக்கு காரணம் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் கன்சால்டேட் ஆகி திமுக அணிக்கு போனது தான் காரணம்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த 3 எக்ஸாம்பிளையும் பார்த்து கிறிஸ்தவ முஸ்லீம்கள் தான் அங்கே டிசைடிங் ஃபேக்டர். இப்போ ரவீந்திர துரைசாமியும் பல ரூபத்தில் பின்னோட்டம் விடக்கூடியவங்க அவங்க தான். எல்லாரையும் சொல்லலை, அதில் ஒரு சிலர் தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ரொம்ப கருத்துருவாக்கம், அவேர்னஸ்ஸு, மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. அப்போ அவங்கள மீறி இங்கே தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லும்போது பாஜக கூட்டணி இருந்தால் அவங்க வாக்கு வராது. அதனால அவர் பாஜக கூட்டணி வேண்டாங்கிற முடிவுக்கு வர்றாரு. 24லையும் கிடையாது, 26லையும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 24 இல்லாததுனால 26லையும் அவங்க அந்த கூட்டணி இல்லைன்னா அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் நம்பிக்கையை பெறலாம். ட்ரெடிஷ்னலாக அதிமுகவுக்குள்ள கிறிஸ்டின் முஸ்லீம்ஸு தங்கள் பக்கம் வருவாங்க. 2011 ஜெயலலிதா பக்கம்
வருவாங்கங்கிற மாதிரி அதிமுக ஒரு இல்ல, கணக்கு அதான் போடுறாங்க. சார். அதிமுகவுடைய இந்த செயற்குழு கூட்டத்துக்கு முன்னாடியே வந்து ஊடகங்கள்ல ஒரு செய்திகள்லாம் வெளிவந்துட்டு இருந்துச்சு. அதிமுகவுக்குள்ள சில முக்கிய புலிகள்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஒற்றுமையை கொண்டு வரணும். ஓபிஎஸ் அவர்களையும், சசிகலா அவர்களையும் உள்ள கொண்டு வரணும். இப்படியான குரல்கள் எழுப்பப்பட்டதா முக்கிய அமைச்சர்களே முக்கிய முன்னாள் அமைச்சர்களே எழுப்பினதா செய்திகளை வச்சு, இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதா இந்த தீர்மானங்களை பார்க்கலாமா? முற்றுப்புள்ளி இல்லை. நானே தெளிவாக சொன்னேன். நான் வந்து இப்போ குளத்தில் அலை அடிக்கிற மாதிரி தான் அலை அடிக்கும். 26 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னா தான் அந்த பிரச்சனை வெடிக்கும்னு நான் சொன்னேன். அது புரியாமல் அந்த தமிழ்லைனில் நான் போடுவோம் இல்லையா, அந்த நம்ம யூடியூபர்ஸு சகோதரர்கள் அதை வச்சு நம்மளை இப்போ ட்ரால் பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளே பார்த்தா தெளிவாக தெரியும். நான் அதில் வந்து தெளிவாக தான் நான் இருந்தேன். ஏன்னா சசிகலா அம்மையார் தன் தலைமையில் வாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ரூல்ட் அவுட், மேட்ரே இல்லை. அங்கே அவர் சேர கேட்கல. அவர் பின்னாடி பிரிசனராக பாஸ்டா அதிகாரத்தை கைப்பற்றதுக்காக அமாங் ஈக்குவல் மோர் ஈக்குவல்னு போல்டாக நடராஜன் முன்னெடுத்து அவங்கள எடுக்கும்போது எல்லாருமே காலில் விழுந்தாங்க இல்லையா, அந்த பொசிஷனுக்கு அவங்க கேட்குறாங்க. அது வந்து கடந்த காலத்தின் கைதியாக இருக்கிறாங்க. அது நடைமுறை சாத்தியம் இல்லை. ஒன்று, அவங்க இதில் ரூல்ட் அவுட்டு. ரெண்டாவது, பன்னீர் உங்ககிட்ட நான் எங்கே சேரணும்னு கேட்டேன், நான் தொண்டர்களோட அதை பிடிப்பேங்கிறதுல அவர் வேறு ஏதோ திட்டத்தோட பன்னீர் போகிறாரு. அப்போ அவரும் எடப்பாடி கிட்ட சேரணும்னு சொல்லலை. தினகரன் அவரும் வந்து நான் அமமுக வளர்ப்பேன், எடப்பாடி கையில் இருக்க ரெட்டையில் பலகீனமடையும் எடப்பாடி, அதிமுக தேராதுங்கிறத அவர் சொல்கிறாரு. அப்போ 3 பேருமே என்னை சேர்த்துக்கிடுங்கன்னு யாருமே எடப்பாடி கிட்டே கேட்கல. ஆனால் ஊடகங்களில் விவாதங்களில் அதிமுக கேடர்ஸ் வந்து விரும்புகிறாங்கங்கிறதுனால பெரிய அளவில் அது விவாதிக்கப்பட்டது. இப்போ துரைக்கருணா சைதை துரைசாமி அண்ணன், அவரு களத்துக்குள்ளே வந்து ஒன்றும் பேசலை. கேசி பழனிசாமி, முடிமன் ராமசாமி, பெங்களூர் புகழேந்தி சகோதரர், இப்படி துரைக்கருணா, இவங்கெல்லாம் அதிமுக ஒன்றியணுங்கிற கருத்தை சொன்னாப்புல. நானே என்னோட பல யூடியூப் இதில் அது அவங்க விருப்பம், எனக்கு அதிமுக பற்றியெல்லாம் ஒன்றும் அக்கறை கிடையாது. எடப்பாடியோட இருஜாதி சமூக நீதி சூறையாடலில் அந்த கட்சி பலகீனம் அடையணும், ரெட்டலையை நான் பெனிஃபிஷரி காஸ்ட்கிட்ட அம்பலப்படுத்தி பலகீனப்படுத்தணும்னு தான் நான் சொன்னேன். பட்டு யூடியூப்பில் ஹெட்லைன்ஸ் பலரும் போட்டுட்டு இருந்தாங்க. என்னோட கருத்து இப்போவும் அடித்து ஆணித்தரமாக சொல்கிறேன், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தான் இந்த பூகம்பம் வெடிக்கும். ஏன்னா எடப்பாடி தான் தலைவராகணும்னு இருக்கிறார். அவர் 1977 கலைஞர் கருணாநிதி மாதிரி 234லையும் 33 குமரி கோமேதகம் பொன்னப்பநாடார் மகன் விஜயராமனுக்கு நான் கிள்ளியூரில் ஆதரிக்கிறேன்னு அந்த எமர்ஜென்சி சென்டிமெண்ட்டுக்காக ஆதரித்தார். 233 உதயசூரியன் என்னார். அதே மாதிரி இன்னைக்கு 214லையும் எடப்பாடி பழனிசாமி ரெட்டையில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் 2026 வரப்போகுது. இப்போ கூட்டணிகள்லாம் அவங்க கூட இருக்கிறாங்க, திமுகலையும் சில பேர் வருவாங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்களே, இப்போ அதுக்கெல்லாம் சாத்தியக்கூறு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அப்போ 2024 இப்படி தான் சொன்னாங்க. கடும் எதிர்ப்பு, சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கேன்னு தான் ஐடி விங் பயங்கரமாக பண்ணாங்க. நம்ம தான் சொன்னோம் 1% பலம் கொண்ட ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னோம். அப்போ வந்து 1% பலம் கொண்ட கட்சி கூட கூட்டணிக்கு வரல. தேமுதிக வந்து 1% பலம் தான். பட் விஜயகாந்த் சிம்பதில் இன்றைக்கி 6% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கதாட்டு தேமுதிக தரப்பிலே சொல்கிறாங்க. அதே மாதிரி புதிய தமிழகம் இவரே தேவையில்லைன்னு இவர் ஐயா எடப்பாடி பழனிசாமியே தேவையில்லைன்னு ஒதுக்கி விட்ட கட்சி, அவங்களுக்கும் தென்காசியை கொடுத்தாங்க. அப்போ 2024 இதுதான் நிலைமையாக இருந்தது. இப்போ 26லையும் பழைய கீறி போன பிளேட்டு, கட்டும் எதிர்ப்பு பெரும் மெகா கூட்டணி, கட்டும் எதிர்ப்புன்னு இதே தான் சொல்லுவாங்க. 29ல இதே தான் சொல்லுவாங்க. இல்லை, வித்தியாசம் இருக்குல்ல சார். அதாவது கடைசியாக வந்தது வந்து பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒரு முறை வென்று 2வது முறை வென்ற வரலாறு இல்லை. அப்படி இருக்கும்போது திமுகவில் அதிமுக தானே மாற்றம் இருக்கு. திமுக 2வது முறை வென்ற வரலாறு இல்லைங்கும் போது 99ஆம் ஆண்டு 5% தான் ஜெயலலிதாவுக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம். 2009ஆம் ஆண்டு 5% தான் ஜெயலலிதாவுக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம். அப்போ ஜெயலலிதா ரெட்டை இலக்கத்தில் எம்பியும் ஜெயித்திருந்தாங்க. இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்குள்ள வித்தியாசம் 24%. என்டிஐக்கும் அதிமுகவுக்குள்ள வித்தியாசம், தேமுதிகவை அதிமுகவோட சேர்த்தா 5%. அப்போ இந்த இடத்துக்குள்ள புதிய சக்தியாக தெலுங்கானா, ஒரிசா மாதிரி கொள்கையற்ற கட்சிகள் பலகீனம் அடைஞ்சு பிஜேபி தலைமையிலான அணி ஏறிச்சுன்னா, அங்கே பிஜேபியே ஏறிச்சு, அந்த மாதிரி ஏறிச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி 3வது போகிறதுக்குள்ள வாய்ப்பு தான் இருக்குது. எடப்பாடி 3வது அனுப்புறது தான் அமித்ஷா அண்ணாமலைக்கு கொடுத்துருக்க அசைன்மெண்ட்டு. என்ன நடக்குங்கிறது 26ல் தான் தெரியும். இவங்களுக்கும் ஸ்டாலினுக்கும் உள்ள தூரம் வந்து ரொம்ப அதிகம். ஜெயலலிதாவுக்கும் கலைஞருக்குள்ள தூரம் 5% தான், இது 24%. இந்த தேமுதிக இவங்களை விட்டு விலகி போயிட்டீங்கன்னா
ஜஸ்ட் என்டிஏ எட்ஜிக்கு வந்துடுவாங்க. ஜஸ்ட் தான், அது ஒன்றும் பெரிய மேட்டரில் அளந்து பார்க்காண்டா, ஈக்குவலாக வந்துடுவாங்க. திமுகவுக்கும் அதிமுக அணிக்குள்ள வித்தியாசம் 27%. இல்ல அப்ப திமுக கூட்டணி இப்படியே தான் தொடருங்கிறீங்களா 26 வரைக்கும்? இதுல இருந்து எந்த ஒரு மாற்றங்கள் வரும்? ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒரு 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 அரசியல் இருக்குது. திமுகக்கு எதிரான ஓட்டுகள்லாம் வரும் தானே. இப்ப அதையெல்லாம் வந்து அதிமுக கேப்சர் பண்ற இடத்துல நிக்காதா? இதெல்லாம் உங்க கிளைமு. 24 இதே கிளைமை தான் பண்ணினீங்க. சே நோட்டு ட்ரக்கன் டிஎம்கே. நீங்க ஆன்டி இன்கம்பன்சி சீமான்ல 4% எடுத்திருக்கிறாரு. மனச்சாட்சியோடு அத்தனை ஊடகங்களும் திராவிட இயக்கம் பேசக்கூடியவங்களும் சகோதரர்கள் அனைவரும் ஒத்துக்கிடணும். குறிப்பா என் அன்பிற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அந்த மனுஷபுத்திரன் சகோதரர் இதை ஒத்துக்கிடணும். திமுக அணி இழந்த 6%, 4.5% சீமான்ல தட்டி தூக்கி இருக்கிறாரு. 3.8 அவர் 8.2க்கு போயிட்டாருல்ல. அடுத்தால 1.5%, 1% தான் எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிறாரு. அது வன்னியர்கள் மத்தியில் மயமா தூக்கிக்கிட்டு நாடார் மத்தியில் அவுட்டு, முக்குலத்தோர் கள்ளர் மறவர் மத்தியில் அவுட்டு, கொங்குவேளாளர் மத்தியில் அவுட்டு, பிராமணர்கள் புறமொழியாளர் மத்தியில் அவுட் ஆனவர் வன்னியர் மத்தியில் ஹெவியாக எடுத்து அவர் 1% கூடியிருக்கிறாரு. அப்போ அது ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டா 10.5 கொடுத்ததுக்கான ஓட்டா? மனச்சாட்சியோட சொல்லுங்க சகோதரர், என் அன்பிற்கும் பாசத்துக்குரிய சகோதரர் மனுஷபுத்திரன் அவர்களே, ஜாதி அது இதெல்லாம் முட்டாள்தனமா இது கணத்து தவளையா இருக்காதீங்க. இதுதான் ஃபேக்ட். அப்போ ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு அதிமுகவுக்கு போகலையே, சீமானுக்குலாம் பெரிய அளவு போயிருக்குது. 2019, அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு. அது சீமானுக்கும் அதிமுகவுக்கும் அது என்ன வித்தியாசம் இருக்கு? அதுல சீமான் என்ன நேஷனல் பார்ட்டியா நடத்துறாரு? 21 அரசியல்ல இருந்து மூன்றாவது அணியை நோக்கி போகுதுன்னு சொல்றீங்களா? அப்போ ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ், 4 லீடர், ஸ்டாலின், எடப்பாடி, அண்ணாமலை, சீமான். இதில் எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தியே கிடையாது. அண்ணாமலை சீமானுக்குள்ள ஈர்ப்பு சக்தி எடப்பாடிக்கு கிடையாது. ரெட்டையிலையும் அதிமுக பிடிச்சி வச்சுட்டு 10.5 கொடுத்ததுனால 20% வாக்கு எடுத்திருக்கிறாரு. ஈர்ப்பு சக்திங்கிறதுல சீமான் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1.1% வாக்கெடுத்த சீமான் இன்னைக்கு 8.2% எடுத்திருக்காருன்னா நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே. வன்னியர் அல்லாத அதிமுக வாக்காளர்கள், கொங்கு வேளாளர் அல்லாத அதிமுக வாக்காளர்கள், இதுல சீமான் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. அப்ப ஈர்ப்பு சக்தி சீமானுக்கு தான் இருக்குது. எடப்பாடி 40% கட்சியை பிடிச்சிக்கிட்டு 20% கொண்டு நிறுத்திட்டாரு. சீமான் ஜெயலலிதா இருக்கும்போது 1.1 இருந்தது 8.2க்கு போயிருக்காரு. சீமான் மக்களவை தேர்தலில் 2 மடங்கு ஆனா சட்டமன்ற தேர்தலில் 3 மடங்கு ஆகுவான்னு சொன்னேன். மதிப்புக்குரிய அன்பிற்குரிய சகோதரர் மனுஷபுத்திரன் ஜி, நான் இதை சொன்னேன், நீங்க நாடாரு அது தண்ணி ஜாதின்னு சொன்னா உளறிட்டு போங்க. நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு தமிழ் ஊர்ல உள்ள மக்களுக்கு தெரியட்டு. நீங்க முஸ்லீம் வியாபாரி, நாடார் வியாபாரின்னு வன்மத்திலையும் கால் பண்ணிச்சிருந்தீங்கன்னா அது உங்க விருப்பம். நான் சொல்ல சரியா தப்பாங்கிறத பாருங்க. நான் சொன்னனா இல்லையா? அதுதானே நடந்திருக்கு. 2 மடங்கு மக்களவையிலே சீமான் போனார்னா சட்டமன்றத்தில் 3 மடங்கு போவாருன்னு. அப்போ சட்டமன்றம் வேறு, பாராளுமன்றம் வேறு, ஆப்பிள் வேறு, ஆரஞ்சு வேறுங்கிறதுக்கு ஒரு வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய சீமானுக்கு தான் ரொம்ப பெருசா பொருந்தம். எடப்பாடியோட ஈர்ப்பு சக்தி உள்ள சீமான் சட்டமன்றத்திலே மக்களவையிலே 4.5 வளர்ந்துட்டாருன்னா சட்டமன்றத்தில் எடப்பாடியை இன்னும் பலகீனப்படுத்துவார்னு தான் அர்த்தம். ஏன்னா இந்தியாவிலே அகாலிடல் பலகீனப்பட்டிருக்காங்க, ஜேஜேபி பலகீனப்பட்டிருக்காங்க, மாயாவதி பலகீனப்பட்டிருக்காங்க, பிஆர்எஸ் பலகீனப்பட்டிருக்காங்க. சீமான் மக்களவையில் 2 மடங்கு வளர்ந்திருக்காருன்னா சட்டமன்ற தேர்தலில் ஈர்ப்பு சக்தி உள்ள சீமான் எடப்பாடி பழனிசாமியை இன்னும் நான் வேளாளர் மத்தியில் பலகீனப்படுத்துவார். அன்பிற்கும் பாசத்துக்குரிய மனுஷபுத்திரன் அவர்களே, நீங்க ஏசிரூமில் இருந்து இந்த உயிர்மை இலக்கிய பத்திரிகை நல்லா நடத்துறீங்க, நல்லா தான் இருக்கு. அதிலே இருக்காதீங்க, வெளி உலகத்துக்கு வாங்க. குதிரை கடவாளையும் போட்ட மாதிரி சிந்திக்காதீங்க. டேட்டாவோடையும் ஃபேக்ட்ஸோடையும் பேச பழகுங்க. இல்லை அதான் சார், அப்படி சீமானை நோக்கி போகுது அப்படின்னா இப்போ இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுடைய அரசியலும் வருது தானே. இப்போ அப்படி இருக்கும்போது புதிய ஓட்டர்ஸ்கள் சீமானுக்கு மாற்றத்தை விரும்பி போடக்கூடியவங்க அந்த ஓட்டுகள் அங்கேயும் போகும் தானே. விஜய்க்கும் போகலாம், அஜித் அஜித்துக்கும் போகலாம், சிவகார்த்தியன் சிவகார்த்தியனுக்கும் போகலாம். விஜயோ அஜித்தோ சிவகார்த்தியனோ பலம் நிரூபிக்காதவங்க. அவங்க பலம் 2026 தெரியும். அவங்க என்ன சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கன்னு பார்த்து தெரியும், அவ்வளவுதான். பாஜக அந்த இடத்துல இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு செய்திகளும் வெளியே வந்துகிட்டு இருக்குது. நீங்க இதை பத்தி என்ன பார்வை சார் வைக்கிறீங்க? மோடிக்கு மிகப்பெரிய வேல்யூ அடிஷன் அண்ணாமலை இது பொன்சாய் மரமா இருந்த பாஜகவை தமிழிசை மனுஷபுத்திரன் சகோதரர்களே, இந்த நாடார் சமூகத்தை சேர்ந்த தமிழிசை நோட்டா கிளப்பை 3.7% வாக்கெடுத்த பாஜகவை 3 மடங்கு அண்ணாமலை வளர்த்துட்டாரு. நீங்க நேர்மை நாணயம் உள்ள மதவெறியற்றவர் என்றால் இதை நாணயமாக கூறுங்கள். என் இந்த நாடார் சமூகத்தை சேர்ந்த தமிழிசை விட 3 மடங்கு பாஜக வளர்த்திருக்கிறார்
அண்ணாமலை அவர்கள். இதுதானே உண்மை. மோடியே அதை ஒத்துக்கிறாரு, எம்பிக்கள் கூட்டத்தில் மோடியை ஒத்துக்கிறாரு. நீங்க அண்ணாமலை இதை பெருசா கொண்டு வந்துடுறாருன்னு வைத்தறிச்சலையும் பொறாமையிலும் அண்ணாமலையை திட்டுறீங்க. இல்ல அதை மாற்றப்படுறார் அப்படிங்கிற செய்திகள் தொடர்ந்து வருதுங்களா? அண்ணாமலையை வச்சுதான் தமிழ்நாடு பாஜக, அது மோடிக்கு நல்லாவே தெரியும். அப்ப மாற்றப்படுவதற்கான செய்திகள்லாம் இப்போ உண்மை இல்லைன்றதான் அண்ணாமலை கண்ட்ரோல்ல தான் தமிழ்நாடு பாஜக. இப்போ வரக்கூடிய தேர்தல்கள்ல அதாவது திமுகவுடைய கூட்டணி இப்படியே தொடருமா? வெற்றி பெறுறது வரை திமுக கூட்டணி தொடரும். ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு, இதைத்தான் நான் சொல்கிறேன். பிச்சாண்டிக்க தம்பி ஒரு செய்தி தொடர்பாளர் வந்தார், ஆர்டி சார் சொல்றது கரெக்டுன்னு சொன்னார். ஆனால் என் மேலே மனுஷபுத்திரங்கிறவர் ஓவர் டைம் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்க்குறதுனால வன்மத்தில் பேசுகிறாரு. மீண்டும் நான் சொல்கிறேன், திமுக கூட்டணி இப்படியே தொடரும். அவங்க வெற்றி தொடர்றது வரை அவங்க கூட்டணி தொடரும். இப்போ 2026 திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்குங்கிறதா உங்களுடைய பார்வையா? 1-1 ஸ்டாலினை தோற்கடிக்கலாம். ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. 20% எடப்பாடி பழனிசாமி, 3% தேமுதிக, வளருங்கட்சியான 8.2% சீமான். அவருக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும். பார்லிமெண்ட்ல 8.2 வந்துட்டாருன்னா சட்டமன்றத்தில் இன்னும் கூடுதல் வருவாருங்கிறதா அவருக்குள்ள வெயிட்டேஜை கொடுக்கணும். அவருக்கு அதை நம்ம வெயிட்டேஜ் கொடுக்காம இருக்கக்கூடாது. என்டிஏயோட 18% எல்லாம் சேர்ந்தா 49% வருது. இந்த 49%ம் 1-1 ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும். ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. அதற்கு நான் ஒர்க் பண்ணதுக்கும் தயாரா இருக்கிறேன். பட் ஸ்டாலினுக்கு உயரம் பெருசு. அதை விட்டுக்கிட்டு திமுக அண்ணா திமுக போட்டின்னு ஸ்டாலினுக்கு தயவுல டிவியில் வரக்கூடியவங்கெல்லாம் ஸ்டாலினுக்கு எதிராக பேசினா, சகோதரரே துரோகம் பண்ணாதீங்க. முக ஸ்டாலினுக்கு, எடப்பாடி ஸ்டாலினுக்கு இணையான தலைவரே கிடையாது. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் இங்க. இல்ல அது தனிநபரா சார்ந்து திமுக அதிமுக தானே வெர்சன் இருக்கு. ரெண்டுமே வலிமையான கட்சி அதானே. எடப்பாடி தலைமையில அது கோட்டை விடப்பட்டுன்னு சொல்றேன். எந்த அடிப்படையில் சொல்றீங்க சார்? திமுக எதிரான அரசியல் நிலைப்பாட்டிலையா, இல்ல போராட்டங்கள் எடுக்கிறது இல்லையா, இல்ல எதிர்கட்சி ரோல் பண்றது இல்லையா, எந்த இடத்துல பலகீனப்பட்டிருக்காங்கன்னு சொல்றீங்க? எதுனாலும் டேட்டா தான் முக்கியம். என்டிஏ 18 வந்துட்டாங்க. அந்த 18 வந்த என்டிஏ நோக்கி தேமுதிக நகருது. இவர்கிட்ட இருந்த புதிய தமிழும் இவரால் பிரயோஜனமே இல்லைன்னு அருந்ததியர் இடஒதுக்கீட்டிலே ஹிட்டிங் ஆன் த ஹெட், அப்படி தலையில அடிக்கிற மாதிரி அதில் அடிச்சு உங்களால் பிரயோஜனம் இல்லைன்னு இவரால் ஒரு சீட்டு நின்ன கிருஷ்ணசாமியை அடிச்சு தூக்கி போட்டுட்டு போயிட்டார் அவரை. இது ராஜகுமாரன் காமெடி மாதிரி. கிருஷ்ணசாமியே உங்களை மதிக்கலைன்னா யார் மதிக்க போறாங்கிற அது பெரிய காமெடியான ஒரு இதுதான். அப்போ இந்த என்டிஏக்கும் அதிமுகவுக்குள்ள வித்தியாசம் குறைவு, அதிமுகவுக்கும் இந்தியா கூட்டணிக்குள்ள வித்தியாசம் மிக அதிகம். அப்போ முதல் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்குள்ள வித்தியாசம் ஹெவி, 2ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்குள்ள வித்தியாசம் குறைவு. ஒருத்தர் தானாகவே தன் லீடர்ஷிப்பில் 8.2 வளர்ந்துட்டாருன்னா ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு அரசியல் களம். இதை நான் இன்னைக்கு இல்லை, தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த பக்கம் இந்த அரசியல் ஒரு பக்கம் இருக்குது சார். இப்போ இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோன்னா தேர்தல் ஆணையம் ஜம்மு காஷ்மீருக்கும் ஹரியானாவுக்கும் தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே ஹரியானாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் சேர்ந்து தான் கடந்த முறை தேர்தல் நடந்துச்சு. மகாராஷ்டிரா அறிவிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்குற நிலையில் இப்போ ஹரியானாவும் ஜம்மு காஷ்மீர் மட்டும் அறிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறது? பாஜக ஹரியானாவில் கான்சன்ட்ரேட் பண்ண நினைக்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு மகாராஷ்டிராவுக்கு வரலான்னு நினைக்கலாம். எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் இருக்குது. பட் பாஜக என்னப்படி நடக்கிறாங்கன்னா அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை அதான் சார், இப்போ தேர்தல் ஆணையத்தை பாஜக தான் கட்டுப்படுத்துதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? அப்போ பாஜக சொல்ல வரல, சில சாத்தியக்கூறுகள் இருக்குது. அவங்களுக்கு அதிகாரமும் இருக்குது. 6 மாதம் முன்னவும் நடத்தலாம், பின்னாவும் நடத்தலாம். 2 இடத்துலையும் பாஜக ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இருக்குது. அவங்க என்ன சூழ்நிலையில் நடத்தலான்னு அவங்க கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ அதிகார வரம்புக்குட்பட்டு தான் அது நடக்குது. மேலிருந்த வாரியாக பார்த்தா பாஜக ஹரியானாவையும் மகாராஷ்டிராவையும் அட் ஏ டைம் சந்திக்க விரும்பல. ஹரியானாவில் மோடிக்கோட ரேலி இதெல்லாம் அதிகம் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு மகாராஷ்டிரா பார்த்துக்கலான்னு அவங்க நினைக்கிறாங்கிற மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் இருக்குது. பட் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்குது. இல்லை அதான் சார், இப்போ ஜம்மு காஷ்மீரை 3 கட்டங்களாக நடத்துகிறாங்கல்ல. இப்போ ஜம்மு காஷ்மீர் ஏற்கனவே அமைதியாக இருக்குது, இப்படியெல்லாம் ஏற்கனவே பாஜகவே சொல்லிட்டு இருந்தாங்க. 3 கட்டங்களாக நடத்துவதற்கும் அதுக்கு இவ்வளோ பாதுகாப்பு ஏற்பாடுகள் இதெல்லாம் முரணாக இருக்குன்னு தானே எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜம்மு காஷ்மீர் என்னைக்கு இப்படி நிரந்தரமாக இதை மோசமாட்டே இருந்து நாடு மோசமாக போகணும்னு நினைக்கிறீங்களா? நல்லா வரணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நல்லா வரணும்னு நினைப்போம். சரி, இல்லை அதான் என்ன சொல்கிறாங்கன்னா மகாராஷ்டிராவை இப்படி மகாராஷ்டிராவில் பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படும், அதனால தான் அவங்க இன்னும் தேர்தல் அறிவிப்பில் ஒரு பின்னணி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, அதில் யதார்த்தமாக அது? மகாராஷ்டிராவில் பாஜக பின்னடைவு அடைந்தது உண்மைதான். நானே சொல்லியிருக்கேன். நான் சரத்பவாரும் இவர் உத்தவ் தாக்கரேயும் லீடர்ஸ்ன்னு நானே சொல்லியிருக்கேன். நான் பாஜக எந்த பொசிஷனுக்கு வரணும்னா சிங்கிள் லார்ஜஸ்டாக பவர்ஃபுல்லாக வரணும். அதற்கான வியூகத்தை அமைச்சு அவங்க இப்போ ஹரியானாவில் நான்ஜாட்டு அந்த வியூகத்தை தான் அமைக்கிறாங்க. ஓபிசி சைனி, ஆஸ்பிரேஷனல் ஓபிசி காஸ்ட், ஆஸ்பிரேஷனல் ஷெட்யூல் காஸ்ட், அதை லோவர் ஷெட்யூல் காஸ்ட்,
பனியா, பிராமின்ஸு இந்த மாதிரி ஒரு வியூகத்தை அமைக்கிறாங்க. காமன் சிவில் கோடுன்னு ஓவரால் ஆர்எஸ்எஸ் அந்த கொள்கையை மோடி இண்டிபெண்டன்ஸ் டேல பேசினாலும் இங்கே லோக்கலாக வந்து ஆக்ட் லோக்கலிங்கிற அந்த பழமொழிக்கு தக்கன இந்த மாதிரி ஒரு தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிராவிலையும் அதை பண்ணி தான் ஆகணும். மகாராஷ்டிராவில் பட்னாவிஸை சீஃப் மினிஸ்டராக சொல்லணும்னு பாஜக காரங்க விரும்புவாங்க. ஆனால் கம்பல்சன் ஒரு மராத்தாவை சீஃப் மினிஸ்டராக சொல்லணுங்கிறதுல சிண்டேயை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலாம் இருக்குது. ஸோ சிண்டே தான் கவர்மெண்ட்டு தான் அங்கே சொல்லணும் எப்போ எலெக்ஷன் நடத்தலான்னு. அதில் டெக்னிக்கலி கரெக்டாக தான் இவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்களே தவிர நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இதை கண்ணை மூடிட்டு நான் மறுக்க விரும்பலை. தங்களுக்கு எது சாதகமோ அதை பாஜக செய்ய நினைக்கிறாங்க. பட் சட்டப்படி தான் செய்ய நினைக்கிறாங்கன்னு சொல்கிறேன். அதான் சார், ஒரே நாடு ஒரே தேர்தலை குறித்து சுதந்திர தின உரையில் கூட பிரதமர் சொல்கிறாங்க. இப்போ தேர்தலை கூட இவங்க வந்து 3 கட்டமாக நடத்துகிறாங்க. இந்த முரண்பாடுகளை கேள்வி எழுப்புறாங்களே சார். கவர்னர் பதவி வேண்டான்னு சொல்லும்போது அது சட்டப்படி இருக்கும்போது அதை பயன்படுத்த தானே செய்வாங்க. அதே மாதிரி தான் இது. சரி சார், இப்போ திமுகவை பொறுத்தவரையும் நீங்கள் ஆளுநர் பற்றி சொன்னதுனால கேட்குறேன். இப்போ திமுக வந்து ஏற்கனவே வந்து ஆளுநரை வந்து தீவிரத்தை புறக்கணிக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ மீண்டும் பங்கேற்கிறாங்க. அதோட கலைஞருடைய 100 ரூபா காயின் வெளியீட்டு விழாக்கு ராஜ்நாத் சிங் அவர்களை அமைச்சரை அழைக்கிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறது? திமுக வந்து பாஜக இணக்கு காண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா இல்லை எப்படி பார்க்குறது? திமுக வின் ஃபஸ்ட்டுன்னு போவாங்க. திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்கும். அது ஒரு காம்பினேஷனில் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய கூட்டணி. அது திமுகவின் வெற்றி அல்ல, மு.க. ஸ்டாலின் அவர்களின் வெற்றி அல்ல. அது அந்த காம்பினேஷனில் வரக்கூடிய கெமிஸ்ட்ரியின் வெற்றி. புரியுதுங்களா? அப்போ அந்த காம்பினேஷனையும் கெமிஸ்ட்ரியும் வந்து அதில் இருக்க யாரும் விட மாட்டாங்க. பலன் கிடைக்கிறது வரை யாரும் விட மாட்டாங்க. மு.க. ஸ்டாலின் கலைஞரோட புத்திசாலித்தனமான தலைவர். அதனால தான் இந்தியா கூட்டணின்னு அவங்க அந்த வேன்லே போட்டு அந்த பிரச்சாரத்தை விக்கிரவாண்டியிலே பண்ணாங்க. இந்தியா கூட்டணி வர்சஸ் என்டிஏ தான் ஸ்டாலின் செட் பண்ணக்கூடிய இது. மனுஷபுத்திரன் போன்ற சகோதரர்கள் அவங்க உணர்வுக்கு எடப்பாடிக்கு ஓவர் டைம் பார்க்கலாம். பட் ஸ்டாலின் செட் பண்ணக்கூடியது இந்தியா கூட்டணி வர்சஸ் என்டிஏ தான். அவர் இந்தியா கூட்டணியில் தான் இருப்பார். அதனால தான் கோயம்புத்தூர் மாநாட்டில் அவர் வந்து கூட்டணி தான் வெற்றிக்கு அச்சாணின்னு சொல்கிறாரு. இது திருமாவளவன் இந்த விஷயங்களெல்லாம் வந்து கலைஞர் இருந்தால் இதுக்குள்ளே அது உடச்சி போட்டிருப்பார். ஸ்டாலின் அதை கட்டி காத்து கொண்டு போகிறாருன்னா அவருக்கு பொறுமை, மற்றவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்த அரசியலில் எல்லாருக்கும் ஒரு இடம் இருக்குது. அவங்க இடத்த அவங்க இது பண்ண தான் செய்வாங்கங்கிறதெல்லாம் அவர் பண்ணுறாரு. இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் திருமாவளவன் பிறந்த நாளுக்கு போய் திருமாவளவனுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்னா திருமாவளவன் முக்கியமானவர்னு அவங்க நினைக்கிறாங்க. தலித் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லிட்டாருனால திராவிட இயக்கத்தில் நாங்கள் தலித்துக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலையான்னு கலைஞர் மாதிரி பொங்கி எழல மு.க. ஸ்டாலின். ஸோ அவருக்கு நரேட்டிவ்ங்கிறது இந்தியா கூட்டணி வர்சஸ் என்டிஏ தான். அதனால் இந்த காயின் வெளியிடுறதுலாம் வந்து கூட்டணிக்குள்ளே எந்த இதையும் பண்ணாது. காயின் வெளியிடுறாங்க, தமிழ் வாழ்க சொல்கிறாங்க, கலைஞர் இது பண்ணுறாங்கன்னா எமர்ஜென்சி எய்த்த ஒரு தலைவர், 2வது சுதந்திரம் போர் எமர்ஜென்சியை எய்த்த தலைவர் கலைஞருங்கிற அந்த பாராட்டு என்றைக்கும் என் போன்ற மோடி அபிமானிகளுக்கு உண்டு, மோடிக்கு அது உண்டு. அதனால தான் ஸ்டாலின் அரெஸ்ட்டை பற்றி எமர்ஜென்சி அரெஸ்ட்டை பற்றி ஒரு அதிமுக தலைவர் வந்து பேசும்போது எமர்ஜென்சி எதிர்த்த முதல்வரின் மகன் என்பதனால் ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார்னு, ஸ்டாலின் கைது வந்து ஒரு 2ஆம் சுதந்திர போராட்டத்தோட ஒரு அம்சம்னு ட்வீட் பண்ணவர் பாரத பிரதமர் மோடி அவர்கள். அன்னைக்கு நிர்மலா சீதாராமன் என்ன ட்வீட் பண்ணாங்கலாம் தெரியும். 22 எம்பி ஸ்டாலின்கிட்ட இருக்குது, எடப்பாடி கிட்ட 0 எம்பியில் இருக்கிறாரு. வேற யாருக்கிட்டையுமே தமிழ்நாட்டில் எதிரணியில் இல்லை. 22 எம்பி இருக்கிறவர் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட், அதாவது சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட்டில் கொலிஷனில் மெஜாரிட்டி தான், எந்த பிரச்சனையும் இல்லை. நோதர் ஆல்டர்னேட்டிவ் மோடி என்றால் அபண்டன் காஷனில் 22 எம்பி இருக்கவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க தான் செய்வாங்க. அந்த முக்கியத்துவம் இயல்பா ஸ்டாலினுக்கு கிடைக்குது. இதில் யார் வயிறறிஞ்சாலும் அவங்க வைத்தறிச்சல் தான் படணும். நத்திங் கேன் பி டன். பட் அலையன்ஸுங்கிறது வந்து பாஜகவுக்கும் திமுக லாபம் இல்லை, திமுகவுக்கும் பாஜக லாபம் இல்லைன்னு பாஜகவுக்கும் தெரியும், திமுகவுக்கும் இல்லை. அது அந்த ஆளுநர் மாளிகையில் நடந்த டிவி தான் முதல்ல புறக்கணிக்கிறேன்னு சொன்னாங்க. கடந்த ஆண்டு புறக்கணிச்சாங்க. இந்த ஆண்டு பங்கேற்கும் போது தான் இது ரெண்டையும் சேர்த்து கேள்வி எழுப்புறாங்க. மத்திய அரசு கூட கான்ஃபரன்டேஷன் வேண்டாம். நாளைக்கு செந்தில் பாலாஜி ரிலீஸ் ஆகிட்டாருன்னு வைங்க, ஸ்டாலின் கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜியை வச்சு தான் எடப்பாடியை சினப் பண்ணணும், மார்ஜினைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு ரீசனும் இருக்குது. அவர் ரெட்டலையில் ஆளுங்கட்சி அதிமுக இருக்கும்போது எடுத்த வாக்கை விட எடப்பாடி சிஎம்மாக இருக்கும்போது அரவக்குறிச்சியில் உதயசூரியனில் அதிக வாக்கெடுத்து ரெட்டலைக்கு வேல்யூவை காலி பண்ணி எடப்பாடி சிஎம்மாக இருந்தாலும் ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் ஏன் முன்னாடி அவர் இல்லைங்கிறத நிரூபித்தவர். பட் இன்னைக்கு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் தமிழ்நாட்டில் வேலுமணியை தாண்டி ஐயா எடப்பாடி பழனிசாமி பெரிய லெவலில் இருக்கார். சேலத்தை சுற்றி பெரிய வெற்றியும் பெற்றிருக்கார். நம்ம ஐயாவோட அந்த பெருமையை நம்ம இன்னைக்கும் குறைச்சி மதிப்பிட்டு பேச மாட்டோம்.
அந்த செந்தில் பாலாஜிக்கு நாளைக்கு மினிஸ்டராட்டு அவர் ரிலீஸ் ஆகக்கூடிய பட்சத்தில் பதவி பிரமாணம் பண்ண வைக்க நினைச்சான்னா எந்த பெரிய சிக்கலும் இல்லாமல் தன்னோட எண்ண ஓட்டங்களுக்கு தக்கன எதுவுமே ஒரு பெரிய இடர்பாடுகள் இல்லாமல் கவர்னர்கிட்ட மோதிட்டு இருக்கனால என்ன ஸ்டாலினுக்கு என்ன லாபம் வந்துட போகுது, ஏற்கனவே அதுக்குள்ள லாபத்தெல்லாம் அடைஞ்சாச்சு இல்லையா. அப்போ அதில் சிரமம் இல்லாமல் போகணுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் திமுகவுக்கு இருக்கலாம். பாறை கூட மோதாண்டாங்கிற எண்ண ஓட்டங்கள் இருக்கலாம். இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயிலை கணக்கு வச்சு தான் இந்த சந்திப்பு இருந்திருக்குன்னு சொல்ல வரீங்க. இப்போ பெயிலுக்கும் ஜுடிஷியரிக்கும் நான் இணைச்சி பார்க்க விரும்பல. பட் ஒரு கவர்னர் சம்பந்தப்பட்ட டிஎன்பிசி சேர்மன் அவங்க ஒரு நாடாரை கொண்டு வரணும்னு சைலேந்திர பாபுவை கொண்டு வரணும்னு ஸ்டாலின் விரும்பினார். அவருக்கு 6 மாதம் தான் இருக்குங்கிறதுல கவர்னர் அதில் தடுத்துட்டார். அவரோட டாக்டர் இவர் எஸ்எம் பாலாஜியை வைஸ் சான்சலராக கொண்டு வரணும்னு நினச்சாரு, அது நடக்கலை. இப்போ கவர்னர் கூட சண்டை போடுறதுனால என்ன ஒரு பெரிய கெயின் திமுகவுக்கு இருக்க போகிறதில்ல. ஸோ அதை ஒரு லிமிட்டடாக வச்சுக்கிட்டு நம்மளே எஸ்கலேட் பண்ணாண்டான்னு முக ஸ்டாலின் நினச்சிருக்கலாம். இப்போ ஆளுநர் ஆர்.என். ரவி தான் தொடர்ந்து தொடருவாங்க அப்படின்றத இதுலேருந்து பார்க்கலாமா சார்? கண்டிப்பாக தொடரலாம். இன்னொரு மாநிலத்தில் உள்ள கவர்னரும் ஆர்.என். ரவி மாற்றப்படலாம். தமிழ்நாட்டுக்கே கவர்னராக 2 வருஷமாக தொடருவார்னு இல்லை, இன்னும் 2 வருஷம் கவர்னராக தொடருவார். அதில் இன்டர்னல் சேஞ்சஸ் கூட கவர்னருக்குள்ளே வரலாம், வராமலும் இருக்கலாம். ஸோ ஆர்.என். ரவி கூட மோதுறது ஸ்டாலினுக்கு எந்த லாபம் இல்லைன்னு ஸ்டாலின் நினச்சிருக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக நன்றி. நன்றி.